அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். டிசம்பர் மாத ராசி பலன். ரிஷப ராசியினருக்கு தற்சமயம் குரு பகவான் 3 வக்ரமாக இருக்கிறார். 4 கேது, 6ஆம் இடத்தில் புதன், 7 சூரியன், செவ்வாய், சுக்கிரன், 10 ராகு, லாபஸ்தானத்தில் சனி. டிசம்பர் 5ஆம் தேதி குரு பகவான் மீண்டும் தங்களுடைய 2ஆம் இடத்துக்கு வருகிறார். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு வருகிறார். டிசம்பர் 6ஆம் தேதி புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார். டிசம்பர் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார். ஆக நன்மைகள் பிறக்கும். 2ஆம் இடத்துக்கு குரு வருவதால் தன குடும்ப வாக்குஸ்தானம் வலுப்பெறுகிறது. நன்மைகள் உண்டாகும். சுக்கிரனால் நன்மை. குரு பார்வை சனிக்கு உண்டாவதால் உத்தியோகத்தில் தொழிலில் மேன்மை அடைவேர். பொருளாதாரம் நன்மையாக இருக்கும். நல்ல பணவரவுகள் வரும். பழைய கடன்களை அடைப்பேர். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவியிலேயே அந்யோன்யம் பெருகும். அன்பு அதிகரிக்கும். காதல் செய்பவர்களுக்கு காதல் வெற்றி பெறும். உத்தியோகத்தில் நன்மை உண்டாகும். பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்து தாங்கள் புகழ் வருவீர். உயர் அதிகாரி தங்களை பாராட்டுவார். தொழிலில் நன்மை அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு பண வரத்து அதிகமாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உள்ளவர்களுக்கு அதிக பண வரவுகள், நன்மைகள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு லாபம் கிடைக்கும். இடம் வாங்க விற்க இது ஒரு நல்ல காலம். என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தை நல்ல விலைக்கு விற்பீர்கள். விவசாயத்தை பொறுத்தவரை நன்மைகள் பெருகும். மகசூல் அதிகரிக்கும். பயிர்கள் செழிக்கும். விவசாயத்தினால் லாபம் பெறுவீர். நல்ல கிரகங்கள் அமைப்பு இருப்பதால் குரு சாதகம், சனி சாதகம். அடுத்து சூரியன், செவ்வாய், குரு பார்வையை பெறுகின்றனர். நன்மைகளை அடைவீர்கள். எந்த விதமான கஷ்ட நஷ்டம் எதுவுமே கிடையாது. குடும்பம் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் மேன்மை அடைவீர். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஆக மொத்தம் ரிஷபராசினருக்கு டிசம்பர் மாதம் நன்மை அளிக்கும் மாதம். கோயிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.